ஏன்னா இவரே அதற்கு முதல் நாள் என்ன சந்திச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னதுனாலதான் நேற்று எனக்கு தோணுச்சு ஒருவேளை இந்த தூய சக்தி தமிழ்நாட்டை காக்க வந்த காப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனா டிஎம்கே நாங்க ஆதரவு இது கோர போறது இல்ல, அதனால அவங்க எதிர்கட்சியாக இருக்க போறேன்னா எங்க ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு வரலாம், அதனால இவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிடுவேன்னு சொல்லி நான் எங்க ராஜசுதர்பாடு பேசி அவர் லெட்டர் ட்ராப் பண்ணி நேத்து ஈவினிங் போய் ஜனா வாங்கிட்டு வந்தார். அப்ப கூட இவர் என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் கூட நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார். போயிட்டு வாங்கன்ட்டேன். ஒரு 7:30-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கவர்னர்ல இருந்து அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதும் நான் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு. இவருக்கு ட்ரை பண்ண இவர் நம்பர் கிடைக்கல. நான் உடனே ஏடிசி கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்க கையெழுத்து போட்டது இந்த லெட்டர் ஒட்டி தான் கரெக்டா அப்படின்னு. இப்ப இந்த லெட்டர் நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன், எடுத்துக்கொண்ட காமிக்கிறேன். அவங்களுக்கு மகிழ்ச்சியோட சுயநலனோட ஒரு கடிதம் எழுதியிருந்தா அந்த ஒரிஜினலை காமிக்கணும்ல. தாவேக்கா சார்பா அதை விடுறாங்கல்ல, யாரை ஏமாத்துறாங்க? அந்த அறிவுஜீவிகள் அவங்கள சேர்ந்து ஒரு அறிவுஜீவி கூட்டம் இருக்கு, அதை வேணா ஏமாத்தலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. பதில் சொல்லி ஆகணும். 2 மாநிலத்தில் நடந்திருக்கு. அவங்க பாண்டிச்சேரியில கையெழுத்து வாங்கினதா சொல்றாங்க, இல்ல எங்க கையெழுத்து வாங்கினதுங்கிறத காமிக்கணும். கார்ல வந்து வாங்கினாங்கிறாங்க, எந்த காரு என்ன, அந்த கார்ல வாங்கினாங்கன்னா கூட யார் இருந்தது, இன்னொன்னு அந்த கடிதம் எங்க, அவங்க வாங்கியிருந்தா தானே எடுத்து போயிருப்பாங்க. அப்பனா என்ன அவங்க ஒத்துக்கிறாங்க, எங்க அப்பா குதிரைக்குள்ளார் இல்லைன்னு சொல்ற மாதிரி பேரம் பேசியிருக்காங்க. அவர் என்ன விஜய் வந்து எங்களுக்கு மாமனா மச்சானா, இல்ல நாங்க எங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட் இவருக்கு என்ன காமராஜ் வந்து விஜய்க்கு பழக்கமா, அப்படியே ஆதரவு கொடுத்தா நேரம் போயிடலாம் அவர் கூடவே. என்ன பிரதர் நான் சொல்றது, போயிடலாம்ல. எல்லாம் அந்த லெட்டர் கொடுக்கலாம்ல, கவர்னர் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு உடையாந்துட்டீங்களே. காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்தது அவர் ஒரிஜினல் எங்கன்னு கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க வெரிஃபை பண்றதுக்கு கவர்னருடைய செக்ரட்டரியாங்க அங்கேருந்து பேசுறது இவர் ரொம்ப ஷாக் ஆகி தான் இவர் கிளம்பி வந்திருக்காரு. நல்ல வேளை எங்க வக்கீலுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கவர்னர் மாளிகையில கேட்டாங்க, நான் அது மாதிரி கையெழுத்தே போடலப்பா, நான் அண்ணன் கேட்ட லெட்டர் தானே போட்டேன், இது என்னன்னு சரி நம்ம வாங்க போன்னு சொன்னோம். நாங்க இருக்கிறப்பதான் கவர்னர் மாளிகையில தான் சொன்னாங்க, எங்க எம்எல்ஏ எல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொன்னப்ப இல்ல நாங்க எங்க லேண்ட்லைன்ல பேசணும், அவர் வந்துட்டு இருக்காரு, சரி வரட்டும்னு சொல்லிட்டு நான் கவர்னரை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில உங்களை வந்து பையனை கொஞ்சம் ஐம் நாட் வெல், அதனால நான் வந்துட்டேன்.